ஏண்டி எல்லாரும் என்ன பண்றீங்க? மணி வேற ஆச்சுடி. ஏந்தீங்களா இல்லையா? அத்தெல்லாம் காலைல 5 மணிக்கு கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நம்ம இன்னும் கிளம்பவே இல்லையே. என் பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். என்னாலே நம்ப முடியல. ஏண்டி ஏந்தீங்களா இல்லையா? ஒரு குரல் கொடுக்குறவங்கள பத்தியா எவ்வளவு நேரம் கத்தி நிக்க? என்னக்கா என்னாச்சு? ஏன் கத்தி நிக்கீங்க? ஏண்டி மணி 7 போகுதுடி. இவ்வளவு நேரம் மாட்டி தூங்குவீங்க? மற்ற நாள்லாம் தூங்குனீங்க. சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, எவ்வளோ வேலைங்க இருக்குது, ஏந்து எல்லா வேலையும் பார்க்கறத விட்டுவிட்டு தூங்கின்னு இருக்க நீ நல்லா. நீங்கள் எழுப்புவீங்கன்னு நினச்சின்னு இருந்தேன். நீங்கள் இப்போ தான் வந்து எழுப்புறீங்க. சரி அத்தெல்லாம் இங்கே மண்டபத்துக்கு போயிட்டாங்களா? அவங்க காலைல 5 மணிக்கெலாம் போயிட்டாங்க. நம்ம ஃபங்க்ஷன் 9:10 தானே சொல்லியிருக்கோம். காலைல 5 மணிக்கெலாம் போய் என்ன பண்ணுறாங்க? ஏண்டி அவங்களுக்கு வேலை இல்லையாங்க? ஐயருக்கு பொருள்லாம் வேறு வாங்கணும். அதெல்லாம் வாங்கினாங்களா இல்லையா தெரியல. அவங்களே பார்த்துக்கிறேன்னாங்க. வாங்கிப்பாங்க எப்படி இருந்தாலும். அதெல்லாம் எடுத்துன்னு போய் வைக்கணும். சமையல்காரங்களுக்கு பார்க்கணும். இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க போய் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவரும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி, அந்த வேலையாவது சேர்த்து கேள்வி. சரி நீ போய் கொஞ்சம் பசங்களாம் எழுப்பி விடு. எழுப்பி ரெடியாக சொல்லு. அவளுங்களாம் ஏந்துட்டாளுங்க. ஒவ்வொருத்தையும் குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பெரிய பொண்ணு எழுந்தாலும் இல்லையா? அவளும் ஏஞ்சிட்டாக்கா. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு வந்துடு. சரி இங்கே புடவெல்லாம் கட்டி மேக்கப்லாம் பண்ணின்னு போயிடலாமா இல்லை மண்டபத்தில் போய் பண்ணிக்கலாமா? ஏண்டி அங்கெல்லாம் போய் பண்ணலாம் டைம் இருக்காது. நம்ம இங்கே பண்ணி ரெடியாகி நேராக காரில் ஏறி போக வேண்டியதான். சரி அப்போ இங்கே ரெடி ஆகிடலாமா? ஆமாம், புது புடவெல்லாம் இங்கே கட்டிக்கோ. கட்டி நாங்களாம் போனால் வந்து வேலை செய்யவே கரெக்டாக இருக்கும். என்ன குத்து வேலைக்கு ஏற்றது அது இதுன்னு பொருள் ஏற்றி வைக்கிறது, அந்த வேலை இந்த வேலைன்னு இருக்கும். அங்கே போயெல்லாம் நம்மளால் ரெடி ஆக முடியாது. இங்கே ரெடி பண்ணிக்கோ எல்லாத்தையும். சரி பசங்களுக்கு மட்டும் பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் வராங்க ரெடி பண்ணி விடுறதுக்கு. சரியா? நம்மளாம் நம்மளே ரெடி ஆகிக்கலாங்க்கா. சரி சரி, அவளை கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆக சொல்லு. என்ன 8:30 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும். மணி இப்போ 7 ஆக போகுது. சரிக்கா, நான் சொல்லிடுறேன். அப்படியே கொஞ்சம் கூட இருந்து விறுவிறுன்னு பண்ண சொல்லு எல்லாத்தையும். நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பொருள் எடுத்து வைக்கணும்னா எடுத்து வைங்க. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. மேக்கப் சூப்பராக வந்துருக்கலடி. ஆமாம் பயங்கரமாக இருக்குது. ஃபோட்டோலாம் இன்னும் சூப்பராக தெரியும். உனக்கு பிடிச்சிருக்கா மீனா? நல்லா இருக்கா மேக்கப்லாம்? நல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லடி, இந்த செயின் செட்டில் கூட சூப்பராக மேட்ச் ஆயிருக்கு இந்த புடவைக்கு. ஆமாம் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம்மா அழகாக இருக்குது. சரி நீங்களே ரெடி ஆகலையா? முதல்ல என்ன ரெடி பண்ணிட்டு நீங்களே ரெடி ஆகாமல் இருக்கீங்க? நாங்களே டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுவோம். உன்னை ரெடி பண்ணுறது தானே கஷ்டம். அதனால தான் முதல்ல உனக்கு பண்ணிட்டான். சரி நீங்கள் ரெடியாக ஆரம்பிங்க. அம்மா பார்த்தாங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்களாம் 10 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடுவோம். பாருப்பா. அப்படியா? பார்க்குறேன். நீ என்ன ட்ரெஸ் போட போகிற? அதெல்லாம் சொல்ல முடியாது. சர்ப்ரைஸ் வந்தோடனே பாரு. அப்படியா? சரி. கையில் நீ என்ன ட்ரெஸ் போட போகிற? நான் வந்து ஒரு ரெட் கலர் சுடிதார் போட போகிறேன். சரி ரெட் கலர் நல்லதாக இருக்கும். ரெட் வித் பிங்க் மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரி போட்டுட்டு வாங்க. சீக்கிரம் கிளம்புங்க போய். சரி நீ போய் சேர்ல உட்காரு. நாங்கள் ரெடி ஆகிட்டோன்னு கூப்பிட்றோம். சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். சொல்லுடி, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இங்க இந்த கிச்சன்ல தான் இருக்கேன். வரையிரு. ஏக்கா ராணியக்கா, என் புடவை எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்குடி. டிசைன் சரியா? ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தது. இது நல்லா இருக்குல்ல? ஆமா, இன்னைக்கு லட்சுமி அக்கா எடுத்து கொடுத்தாங்களே வீட்டுக்கு வர வச்சு புடவை. அதெல்லாம் கட்டியா? எங்கக்கா, அதுக்கு இன்னும் ப்ளவுஸே தைக்கல நான். இதுக்கு தான் ப்ளவுஸ் மேட்சிங் ஆனது. சரி இந்த புடவை நல்லா இருக்குன்னு கட்டின்னு வந்துட்டேன். இதுவும் நல்லா தாண்டி இருக்கே. ஆமாம், உங்களுக்கும் ஒரு புடவை வாங்கி கொடுத்தாங்க மஞ்சள் கலரில். நீங்கள் அதை கட்டலையா? எனக்கும் அதே தொல்லைதான். எங்க ப்ளவுஸே தைக்கவே இல்லை. இந்த புடவை தான் இருந்தது, நல்லா இருந்தது. இது தீபாவளிக்கு வாங்கினது. கட்டவே இல்லை, அப்படியே வச்சிருந்தேன்னா சரி இப்போ கட்டிக்கலான்னு கட்டினேன். நல்லா இருக்கா? என் புடவையோட உங்கள் புடவை தான் சூப்பராக இருக்கு. ஏண்டி டிசைனே சரி, உந்து தானே சூப்பரா இருக்கே. அப்படியா? எந்த தான் நல்லா இருக்கா? சும்மா சொன்னேன். எந்த தான் நல்லா இருக்கு. ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் வேலையை? 2 பேர் புடவை நல்லா தாண்டி இருக்கு. போதுமா? எதுக்கு கட்டினே இருக்க? பெரிய பொண்ணு எங்க பாத்தியா? நம்ம புடவையோட அக்கா புடவை எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஆமாம் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் போல. பயிற்சின்னு அடிக்குது. ஏண்டி உங்க 2 பேர் புடவைக்கு என்ன அடிக்குற? எந்தோட உங்களுக்கு தான் சூப்பரா இருக்கு. அப்படியா? நம்பிட்டோம். ஏன் உங்க புடவைக்கு என்ன ஓட்ட? எந்த மட்டும் தான் நல்லா இருக்கா என்ன? சரி இதெல்லாம் எத்தனை எங்கே கிளம்பிட்ட? ஏண்டி இதுல வரிசை தட்டுடியே. இன்னும் நிறைய இருக்குது உள்ள. யார் எத்தனை வந்து வைக்கிறது? மேக்கப் போய் ரெடி ஆகிட்டா மட்டும் போதுமா? இதெல்லாம் வண்டியில வச்சு எடுத்துன்னு போனோம். ஒண்ணுதான் எடுத்துன்னு வந்திருக்கேன். வாங்க 2 பேரும் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வைக்கலாம். அப்படியா? இதில் வேற எடுத்துன்னு போனோமா? சரி யார் இதுக்கு இப்படிலாம் கவரில் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கா? நேற்று நைட் உட்காந்து பசங்க நல்லா பண்ணி நின்றாளுங்க. அப்படியா? நல்லா தான் இருக்கு. ஆமாக்கா நல்லதா இருக்கு. நல்லா இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆளுக்கு வந்து ஒவ்வொரு வேலை செய்யுங்க. எடுத்துன்னு வந்து வைங்க எங்களா. இந்த வந்துட்டேன். எங்க பசங்களாம் ரெடி ஆயிட்டாளுங்களா? அவங்களே எப்போ ரெடி. சரி இந்த வருஷம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டா நான் வண்டிக்கு வர சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். அத்தை வேற காலேருந்து 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. நம்ம தான் முதல்ல வரணும். இன்னும் ரெடி பண்ணி நிற்கிங்க வீட்டிலன்னு. சரி வாங்க போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வைக்கலாம். ஆமாம் வாங்க போகலாம். எல்லாரும் மேட்சிங் ரெடி ஆயிடுச்சா? போலாமா இப்போ? பாரு. ஆமாங்க எல்லாருமே ரெட் கலர். விடு, 3 பேரும் மேட்சிங்காக போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம் ஃபோட்டோ எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஆமாம் சரி, ஏற்கனவே அம்மா வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. மணி ஆச்சா, வாங்க போகலாம். ஐயா ஆமாம், இங்கே சுற்றி இருந்தா மண்டபத்துக்கு வேறு போனோம்ல. இன்னும் வாங்க கிளம்பலாம். அங்கே போயிட்டு வளைச்சி செல்ஃபியாக எடுத்து போஸ்ட் போடுறேன் பார். போடு கையில் நீ தான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து தரணும்னே.
ஏண்டி அதான் அங்கே கேமராமேன்லாம் வருவாங்களேடி அப்படின்னா கேமராக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அங்கே எடுத்துக்கோடி. கேமராவில் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. ஆமால நான் மறந்தே போயிட்டேன். கேமரால எடுக்கிறோம், நிறைய டிபிலாம் வைக்கணும், எனக்கு நிறைய போட்டோ தேவைப்படுது. எடுத்துக்கோ இப்போயே எடுத்து தள்ளு எவ்வளோ ஃபோட்டோ வேணுமோ. இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அதான் வேலை. உனக்கு எடுக்காம வேற யாரும் எடுப்போறோம்? உனக்கு தானே ஃபங்க்ஷனு. இது எனக்கு ஃபங்க்ஷனா? ஆமா, நீ தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப குஷியில் குச்சின்னு இருக்க. கேமராமேன்லாம் ஒன்னே ஃபோட்டோ எடுத்துனாங்கன்னா அப்போ எப்போ மீனா எடுப்பாங்க? நான் என்ன அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துட்டு போறேன், ஒரு 5-6 ஃபோட்டோ எடுப்பேன். சரிம்மா எடுப்பேன். இப்போ டைம் ஆச்சு, வா போகலாம். சரி சரி வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். சரி வா போகலாம். மீனா, மோனி, ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க சீக்கிரம், மணி ஆச்சு. ஏக்கா அதெல்லாம் அவங்க வருவாங்க. நீ கையில் வச்சுருக்க என்னது அது? ஏண்டி இதாண்டி நிச்சயதார்த்தத்துக்கு முதல்ல தேவையானது, நிச்சய ஓலடி. நிச்சய ஓலையா? அப்படின்னா அப்படின்னா உனக்கு என்னன்னே தெரியாதா? நிச்சயதார்த்தம் நடக்கும் போது பார்த்து தெரிஞ்சுக்கோ. இப்போ கேள்விக்குலாம் பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. அவளை உங்களை கூப்பிடு, கிளம்பலாம். மாலைலாம் எத்தாச்சா? ஏக்கா அந்த ரோஜா பூ மாலை தான் நாங்கள் தொங்க விட்டுருந்தேன், எத்தனை வந்து வச்சிருக்கேன் பாரு. 2 மாலையும் எத்தனை வந்துட்டேன். சரிடி நம்ம தாண்டி பொண்ணு வீட்டு சைட்ல இருந்தாண்டி மாலை வாங்கி போனோம். 2 மாலையும் எடுத்து வச்சாச்சு. வேற என்ன மறந்துட்டேனா? ஏக்கா குத்து விளக்கு எடுக்கவே இல்லையா? ஏண்டி குத்து விளக்குலாம் மண்டபத்திலே இருக்கான், அத்தை சொல்லிட்டாங்க அதெல்லாம் வேணான்னு. வேற என்ன வந்துட்டோமா? ஆர்த்தி கரைக்க தட்டு எடுத்தாச்சா? அதெல்லாம் எத்தாச்சு, இருக்கு ரெடியா. சரி இவளுங்களுக்கு குரல் கொடு, கிளம்பலாம். ஏக்கா பசங்களாம் வந்துட்டாங்க. சரி மணி எல்லாத்தையும் எடுங்க, பின்னாடி எல்லாத்தையும் எடுத்து வர சொல்லு. போலாமா? இதுக்கு மேலே இங்கே எந்த நேடி பண்ண போறேன்? மணி ஆச்சுல்ல, கிளம்பலாம் வா. சரி நான் முன்னாடி போய் வண்டி எடுக்க சொல்கிறேன். போ கார் ஆன் பண்ணி திருப்பி வைக்க சொல்லு. சரி வாங்க போகலாம். கையில மீனா எங்கம்மா? மீனா மோனி எங்க? சாமி கும்பிட்டு இருக்காங்க சித்தி, இந்த வருவாங்க. ஆமா நானே சொன்னேன் நினச்சேன் சாமி கும்பிட சொல்லி. பரவாயில்ல, நல்ல வேலை அவளே போய் கும்பிட்டா. கையில சீக்கிரம் வர சொல்லு என்ன? சரி அத்தை, நீங்கள் போங்க முன்னாடி, நான் கூப்பிட்டு வரேன். சரி நாங்கள் வண்டியில் ஏறி இருக்கோம், சீக்கிரம் வாங்க. வாக்கா போகலாம். ஏக்கா அத்தை கிளவி வேறு ஃபோன் பண்ணுது, வைப்ரேட் ஆகுது ஃபோனு, என் ஃபோனு. ஏண்டி கரெக்டாக அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த நேரத்தில் அதை தவிர வேறு யார் என் நம்பருக்கு ஃபோன் பண்ண போகிறா சொல்லு. சரி என்ன நேற்று பேசுறி? கையில் இந்த தட்டுலாம் வச்சு நான் எங்கேருந்து ஃபோன் எடுக்கிறது? சரி அப்போ போ, முதல்ல போய் வண்டியில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பேசலாம், ஓடு. ஏண்டி இதெல்லாத்தையுமே ரூம்ல வைங்கடி, அத்தை சொல்லும் போது வந்து எடுத்து வச்சுக்கலாம். எது ரூம்ல பசங்க கிட்ட குத்துருவா எல்லாத்தையும்? ஆமா அவங்க கிட்டே கூட, அவங்கள பத்திரமா வச்சுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வந்து வச்சிருந்தா போதும், அது ரூம்லயே இருக்கட்டும். சரி எத்தனை போய் வச்சிடும். ஆமாம் அத்தை கிளவி எங்கே வந்ததுலேருந்து அவங்கள பார்க்கவே இல்லையே நம்ம. அதான் வர வயல ஃபோன் பண்ணி சொன்னியா இல்லையா வந்துட்டோன்னு? அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்போ எதனா வேலையா இருப்பாங்க, வருவாங்க, நீ இதெல்லாம் எடுத்துன்னு போ. நான் போய் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களா என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டுனேன். வெளியில நிக்கிறேன், நீங்க இதெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வாங்க என்ன கீழே. சரி போய் நில்லுங்க, வரோம். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரும்போது யாருமே வெளியில நின்று வரவே இருக்கலன்னு வச்சுக்கோ, அது வேற எதனா நினச்சிக்க போறாங்க. நான் போய் நிக்கிறேன், என்ன வந்துருங்க சீக்கிரம். ஆமா என் பசங்க எங்க 2 பேரும் ஆளையே காணோம். யாரு? சதீஷ் சந்தியா தானே? அவங்க 2 பேர் தான் நான் பெத்து போட்டேன். எங்க அவங்க வரும்போது கீழே விளையாடி இருந்தாங்களே பலூன் வச்சு, நீ பாக்கலையா? நான் எங்க குடுக்குன்னு ஓடி வந்ததுல அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. சரி அங்கதான் கீழே விளையாடிட்டு தான் இருக்காங்க. சரி நாங்க எல்லாத்தையுமே ரூம்ல வச்சுட்டு வரோம், நீங்க போங்க. சீக்கிரம் வந்து சேருங்க. அப்பா என் பொண்ணுக்கு எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி விட்டுருக்காங்க பத்தியா, சூப்பரா இருக்குல்ல? ஏம்மா அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை தடவை இதையே சொல்லின்னு இருப்பீங்க? எனக்கு பசிக்குது, ஜூஸ் கீஸ் எதனா இருந்தால் கொடுங்க. ஐயோ ஆமால, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடவே இல்லை. எதுவும் சாப்பிடக்கூடாது வேற அத்தை சொல்லியிருக்காங்களே. இரு ஜூஸ் போட்டு நான் எடுத்துன்னு வரேன். சரி மோனி எங்க? அவள் உள்ள தலைவாரி நிற்கா. அதான் ஏற்கனவே அழகா நல்லா ரெடி ஆகி வந்தாலே, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தலைவாரி நிற்கா. அந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கலையா, அதனால மேடம் வேற வாரி நிற்காங்க. அவ்வளோதான் போய் ஜூஸ் போட்டு வர சொல்ல நினச்சிருந்தேன். அவள் இந்த மாதிரி வேலைலாம் ஏஜென்ட் மாதிரி செய்வாளே. அம்மா அவளுக்கு போடவே தெரியாதுமா, ஒழுங்காவே போட மாட்டாம்மா. வேற யாருன்னா இந்த போட்டுன்னு வர சொல்லுங்க. சரி இரு, நான் சமையல் கட்டில் போய் பார்த்து எடுத்துன்னு வரேன். நீ ரூம் உள்ளே இரு, என்ன நான் சொல்லும் போது தான் வெளியில் வரணும். என்ன அது வரையும் ரூம் உள்ளே இரு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் கூப்பிடுவாங்க, அப்போ வந்தால் போதும். வெளியிலாம் எங்கேயும் சுற்றக்கூடாது, சரியா? சரிம்மா. சரி ரூமுக்கு போ, நான் ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வரேன். ஏண்டி இதெல்லாம் எடுத்துன்னு போங்கடி நீங்களா கூடயே. சரிக்கா நீங்கள் சீக்கிரம் வாங்க, எனக்கு கூட முடிஞ்ச ஒரு ஜூஸ் எடுத்துன்னு வாங்க என்ன. ஏக்கா அப்படியே எனக்கும் கொஞ்சம் எடுத்துன்னு வாக்கா, காலையிலேருந்து வேலையாக பார்த்து டயர்டாகி போச்சு. எடுத்துன்னு வரேன் போங்க.